ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூலி படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். கூலி படம் எப்படி இருக்குது, லோகேஷ் கனகராஜ் ஒரு சம்பவமா இல்லை நம்மளுக்கு சம்பவமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவரால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை போட்டு நல்லாவே எடுத்திருக்காரு. இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை கொலை பண்ணிடுவாங்க, அதை பழி வாங்குறதுக்காண்டி மறுபடியும் ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இதுதான் நார்மலான பிளாட்டு, இந்த படத்தோட பிளாட்டு. அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், எவ்வளோ அவர் மெனக்கெட்டிருக்காரு லோகேஷ் கனகராஜ்ன்றது தான் இந்த படமே. இதில் ரஜினியோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அவரோட மேனரிசமாக இருக்கட்டும், அதே ஸ்டைல் அதே ஸ்வேகோட தான் ரஜினி இருக்காரு. அந்த தேவான்ற பேர் நிறையா பேருக்கு மனசில் நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதில் வர எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அமீர் கானோட கேமியோ தேவையில்லாமல் தான் இருக்குது, ஆனால் படத்துக்கு கொஞ்சம் சூட்டபிளாக தான் இருக்குது. சைமன் கேரக்டர் நல்லா இருக்குது. இந்த படத்தோட சோர்ஸ் கில்லரே சௌபின் ஷாஹிர் தான் சொல்லணும். ஏன்னா சௌபின் ஷாஹிர் நார்மலாக தானே கேரக்டர் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் சௌபின் ஷாஹிர் தான் தூக்கி சாப்பிட்ருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசனுக்கும் நல்ல இம்பார்ட்டண்ட்டான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. சத்யராஜுக்கு ஃப்ரெண்ட் ரோல், அதே மாதிரி நாகார்ஜுனா வில்லன் ரோல், எல்லாருமே கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் உபேந்திராவோட இன்ட்ரோ சீன் மாசாக இருக்கும். அந்த படத்தை அதை ஸ்பாய்லர் பண்ண வரும்போது நீங்கள் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தில் இவ்வளோதாங்க விஷயமே. இந்த படம் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்கில் அனிருத் பிரிச்சுட்டாரு. ஒவ்வொரு வாக்கிங்க்கும் எல்லாருக்குமே தனித்தனி பிஜிஎம் போட்டிருக்காங்க. அந்த ட்ரெய்லரில் மாப்ஸ்டார் சாங் எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த பாட்டு வர இடம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பவர் ஹவுஸாக இருக்கட்டும், மோனிகா சாங்கு, இது சிட்டுக்கும் மோனிகா சாங் தேவையில்லாமல் இந்த படத்தில் சொருகின மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சீனோட போகிறனால உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டன்ஸ் தான் இந்த படத்தோட சர்டிஃபிகேட் காரணம். ஸ்டன்ஸும் பிரிச்சுட்டாங்க. அன்பறிவு மாஸ்டர் மேன்ஷன் ஃபைட்டும் சரி, லேடிஸ் ஹாஸ்டலில் வர ஃபைட்டும் சரி, ஃபைட்டு இந்த படத்தில் ஹைலைட்டாக சொல்லலாம். எல்லாம் அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் சீனு இந்த படத்தோட ஹைலைட்டு, அதுவும் அருமையாக இருந்துச்சு. மொத்தத்தில் படத்தை ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.